மலையாளத்துல என்னத்த சொல்றது? அவையில புகழ்ந்து புகழ்ந்து நம்ம வாய் தான் வலிக்குது. பொன்மேன்னு ஒரு படம் ஒண்ணு. டேய்! சும்மா எதார்த்தமா தான் அந்த படத்த பார்த்தேன். அந்த படத்த பார்த்தா எப்படிலாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த நடிப்பு பாசில் ஜோசப்ன்னு ஒரு ஹீரோ. நம்ம எப்படி சொல்றது? நம்ம இந்த மின்னல் முரளி படத்த எடுத்த ஒரு டைரக்டர் காய்ஸ். நடிப்பா என்னடா இது? வாழ்ந்துருப்பாப்புல காய்ஸ். இதுல என்ன ஒரு கதைன்னா, இதுல ஹீரோ வந்து ஒரு நகை ஃபைனான்சியரா இருப்பாப்புல. நகை ஃபைனான்சியர்னா, ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா, அந்த நகைய குடுத்து அதுல வர வருமானத்த எல்லாத்தையும் செட்டில் பண்ணி, அந்த நகைய வித்தது மாரியும் இருக்கு. அந்த பணத்தையும் வாங்குன மாரி இருக்குன்னு அந்த பொண்ணுட்ட எல்லாத்தையும் சைன் போட்டு எல்லாம் வாங்கிறாப்புல. கடைசில பார்த்தா, அதுல பார்த்தா அந்த திருமணத்தின் அன்னைக்கு அந்த அமௌண்ட் சொன்ன அமௌண்ட் வராது. கடைசில பார்த்தா நகைய நான் தாரேன்னு சொல்லிப்புட்டு அந்த பொண்ண ஏமாத்திட்டு போயிருவான். போனது அப்புறம் பார்த்தா, இந்த நகை எனக்கு வேணும்னு சொல்லிப்புட்டு ஹீரோ வந்து போறான். ஹீரோ போற இடத்துல கடைசில அந்த நகைய வாங்குனானா இல்லையா? இதாங்க கைஸ் படம். டேய் எப்பா சாமி! இதுல அந்த ஹீரோ நடிச்சிருப்பாப்புல கைஸ். படத்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபைனான்சியர் மாரியே நடிச்சிருப்பாப்புல கைஸ். போயி அவர் படம் கஷ்டம்லாம் பார்க்கும்போது நமக்கே அழுகையா வருங்க கைஸ். நடிப்பா அடி டயலாக்கு ஒவ்வொரு டயலாக்கும் செம்ம செம்ம டயலாகா இருந்துச்சு கைஸ். படம் தரமான படமா எடுத்துக்கிருக்கானுங்க மலையாள சினிமா. படம் உண்மையிலே நம்ம ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இது ஒரு டிஃபரெண்டான ஒரு கதையாத்தான் இருந்துச்சு. பாசில் ஜோசப் நடிச்சிருக்காப்புல. நடிக்கணும்னு சொல்லல, வாழ்ந்திருக்காப்புல. படத்த கண்டிப்பா போய் பாருங்கடா டேய். எந்தெந்த படத்த பார்க்குறீங்க? எந்த ஒரு படத்த இப்படிலாம் ஒரு படத்த பார்க்க மாட்டேங்கிறீங்க. இது ட்ரெண்ட் ஆக்கி விடுங்கடா. போங்க. வைங்கடா.